ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். 2-3 வாரங்களுக்கு முன்னதாக இன்னொரு கேமராக்காக என்ன பண்ணோம், ஜெபம் பண்ண ஒரு கேமரா வந்துருச்சு. இன்னொரு கேமரா வந்துருச்சு. ஸோ கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஜெபித்தவர்கள், இந்த கேமராக்காக விதைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதோட கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இன்னும் சில பொருட்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஆமென். வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, பக்கத்தில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வந்துடும். அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11-14 வரையுள்ள வசனங்களையும் 27வது வசனத்தையும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 11, அதில் 11-14 வரைக்கும், அதுக்கப்புறம் 27. புதிய ஏற்பாட்டில் யோவான் 7ஆம் அதிகாரம், அதில் 38 மற்றும் 39 வாசிக்கலாம். யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது, எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். யெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொன்னதாவது, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி இன்று நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர். பிரைஸ் தி லார்ட். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. யோவான் 7, அதில் 38 மற்றும் 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு மகிமைப்படுவார் என்றால், அதாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மகிமைப்பட்டார், அப்படித்தானே? இயேசு மகிமைப்பட்டார், சிலுவையில் இயேசு மகிமைப்பட்டார். அதற்கு பின்புதான் ஆவியானவர் அருளப்பட்டார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு இன்னும் மகிமைப்படவில்லை, எனவே ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு மகிமைப்பட்டார், ஆவி அருளப்பட்டது. எனவே இப்பொழுது உங்கள் என் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப விசேஷமான ஆளு, நீங்க வெளியேற பெற்றவர்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறோம். என்ன தலைப்பு தெரியுமா? கீலேயாத்தியனான யெப்தாவும் கிறிஸ்துவாகிய இயேசுவும். தமிழ் எப்படி கொடுத்திருக்கிறோம்? கீலேயாத்தியனான யெப்தாவும் கிறிஸ்துவாகிய இயேசுவும். ஆங்கிலத்தில் சிம்பிளா என்ன போட்டோம்னா, ஜெப்தா அண்ட் ஜீசஸ், யெப்தாவும் இயேசுவும். ஆனால் இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சரித்திரத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்து போதிக்கும் போது, அந்த போதகம் எங்கிருந்து துவங்க வேண்டும், எங்கு அது முடிய வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். கீலேயாத்தியனான யெப்தாவும் கிறிஸ்துவாகிய இயேசுவும் என்று தலைப்பு கொடுத்திருக்கோம். தலைப்பு அவ்வளவுதான், தலைப்பை மாத்திர வேண்டாம். ஆனால் தலைப்பை தாண்டி அந்த செய்தி எப்படி வரணும்னா, கீலேயாத்தியனான யெப்தாவும் கிறிஸ்துவாகிய இயேசுவும் நாமும். பிரைஸ் தி லார்ட். Jephthah and Jesus and us.
புதிய ஏற்பாட்டு உபதேசம் எங்க நிறைவடைகிறதுன்னு சொன்னா நமக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரத்தை மாத்திரம் வைத்து பிரசங்கம் பண்ணுவது புதிய ஏற்பாட்டுக்கு அழகல்ல. அதின் நிறைவாக இருக்கிற கிறிஸ்துவோடு மாத்திரம் அதை இணைப்பது நிறைவானதல்ல. நிறைவானது எங்க இருக்குன்னா அதை அங்க தொடங்கி கிறிஸ்துவுக்களை வந்து நம்ம கிட்ட முடியணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு யோசனைன்னு வச்சுக்கிறோம். ஒரு யோசனை உங்க தலைக்கு மட்டும் வந்தா போதுமா? பாஸ்டர் 9 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரணும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் பாருங்க. யோசிச்சுட்டே இருந்தேன், வரல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தலை வரைக்கும் வந்துருச்சு, தலைக்கு அங்கிட்டு என்ன செய்யல, அது வரல. நம்முடைய செய்தி தலையாகிய கிறிஸ்துவோடு முடிந்து விடக்கூடாது. அது சரீரமாகிய சபை மட்டும் வந்தடைய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். If it only reaches you, you have something to do with that word. அந்த செய்தி உங்கள் விடம் வரைக்கும் வரும்போது தான் அதற்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை நான் கொடுக்கிறதுக்கு முன்னாடி பரவலா ஒரு சிலரை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ இன்னைக்கு கேட்க வேண்டிய செய்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீதிமொழி 4:23 என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் செய்திக்குள்ள போகலாம். நீதிமொழி 4:23 வாசிக்க கேட்போம். நீதிமொழி 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இந்த நீதிமொழிகள் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்பா ஜீவ ஊற்று இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இயேசு வெளிப்படையாக சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஊற்று மட்டும் இல்லப்பா, அது நதியா என்ன செய்யுது, மாறுதுனாரு. ஆனால் ஒரு டைம் சொன்னாரு, இயேசு மகிமைப்படுகிற வரைக்கும் அல்லது கிறிஸ்துவானவர் சிலுவையில் மகிமைப்படாத வரைக்கும் ஆவி அருளப்படுவதில்லை. ஆனால் அவர் மகிமைப்பட்டு இருக்கிறபடியினால் இப்பொழுது அந்த ஊற்றுகள் உங்களுக்குள்ளே ஆறுகளாய் நதிகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, 2 காரியங்களை தீர்க்க தரிசனமாக நான் சொல்லி அதற்கு பிறகு இந்த சரித்திரத்தில் இருந்து சத்தியத்தை வெளிக்கொண்டு வந்து அது எவ்விதமாக நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தியானித்து நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. முதலாவது நம்ம வாசித்த வசனத்தில் 27வது வசனத்தை வாசிங்க. அதாவது நியாயாதிபதிகள் 11 அதில் 27. நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று நியாயம் தீர்க்க கடவர். அல்லேலூயா. நியாயாதிபதிகளுடைய காலம் என்று சொல்வது சுமார் 450 வருடங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுல ஓத்னியேல் தொடங்கி சாமுவேல் வரைக்கும் பல நியாயாதிபதிகளை 450 வருட காலகட்டத்தில் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், கீலேயாத்தியனான எப்தா. அவனை வேதம் தலைவன், சேனாபதி என்றெல்லாம் அழைக்கிறது. அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் நானும் ஒரு நியாயாதிபதினு டைட்டில் வின்னரா சொல்லிக்கலாம் தாராளமா. ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து இன்று ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். நான் முதலாவது உங்களை பார்த்து சொல்றேன், எந்த வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வழக்கோ வாதோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். Maybe it's a legal battle or some kind of allegation against you, but I want to tell you, God is going to bring about a favorable answer. உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, எத்தனை நாட்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை ஒரு முடிவுக்கு என்ன பண்றேன், கொண்டு வருகிறேன். I am bringing your struggle to an end.
உங்களுக்கு விரோதமா இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதை தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. அல்லேலூயா. கிருபை வெளிப்படுவதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நியாயம் இருந்தால் மட்டும்தான் ஜெயம் கிடைக்கும். ஆனால் இப்போ உங்க பக்கத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு நியாயம் என்ன இல்லை. சில நேரம் பிசாசு சண்டை போற ஆண்டவரே நீங்க பண்றது அநியாயமா இருக்கு, இவனை போய் நீங்க ஆசீர்வதிக்கலாமா? அவனை ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்குது? அநியாயமா இருக்கு. அவன்கிட்டே கேளுங்க, தானியேல் மோசஸ்டே கேளுங்க, அவனே என்ன சொல்லுவான்? நான் ரொம்ப நல்லவன் இல்லை. அப்படிதானே? எலியா என்ன சொன்னாரு? என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவே இல்லை. யாராவது இங்கே இருக்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்ல முடியுமா? இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவர். அது பாஸ்டே சொல்லிட்டார். அப்போ நம்ம இனிமேல் எல்லா அட்டூழியமும் பண்ணலாமா? அது இல்லை. நம்ம எவ்வளவு நீதியாக இருந்தாலும் எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் அநியாயமாய் வாதிக்கப்பட்டார், அவர் அநியாயமாய் அடிக்கப்பட்டார். அவர் பாவமே செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை என்று அன்றைக்கு எல்லாரும் சொன்னார்கள். அவரும் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்றார். ஆனாலும் அவர் கல்வாரி சிலுவையிலே அநியாயமாய் அறையப்பட்டார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்மெல்லாம் அநியாயமா ஆசீர்வதிக்கப்படுறோம். அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்றீங்க, சொல்லிக் கொள்ற அளவுக்கு என் பக்கத்தில் எந்த நியாயமும் இல்லை, பரவாயில்ல, உன் பக்கம் நியாயம் இல்லைன்றதுனால தான் அவருடைய நீதியை உனக்கு கொடுத்து உங்களையும் என்னையும் எப்படி மாற்றிருக்கிறார்? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசிலுக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்ல வேலைக்கு நம்முடைய சபை அப்படிதான் வரணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். 20,000 பேர் ஆண்டவர் தருவேன்னுகிறார். ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து நம்ம ஆராதிக்க வேண்டாமா? அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நிச்சயமாக உனக்கு நியாயம் கிடைக்கும், உன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும். நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரி அணையாத தேவன், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க பக்கத்துல உங்களுக்கு சாதகமா உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த மீடியாவில் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் 2 கேமராவையும் எனக்கே வச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்க மக்கள்லாம் உள்ளமெல்லாம் சோர்ந்து போகும், வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்களே. அதனால் இந்த ஒரு கேமராவையாவது நேரம் கிடைக்கிறேன் அந்த பக்கம் லேசாக அலசி காண்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படின்னா தான் இனிமேல் வாரங்களில் பூரா எங்கள் மக்கள்லாம் ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். நீங்கள் என்ன? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கீங்களே, எஸ், நீங்கள் தான், உங்களை தான். எனக்கு தெரியாது உங்களை, ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நியாயம் உண்டு. அந்த ஐயா தான் நிற்கிறார் பின்னாடி. நீங்கள் இல்லைம்மா, நீங்கள் உட்காருங்கம்மா. அந்த ஐயா, எஸ், உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வெற்றி தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2வது காரியம், தீர்க்க தரிசனமா சொல்ற 2வது காரியம் என்ன அப்படின்னா, இந்த நியாயாதிபதிகள் 11 அதுல 1 வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 11 அதுல 1. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். ரைட். பலத்த பராக்கிரமசாலி, இதுதான் அவன். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஐடென்டிட்டி, அவனுடைய அடையாளம் என்ன? பலத்த பராக்கிரமசாலி. ஆனா உலகத்தின் பார்வை, உலகம் எப்படி பார்க்குதுன்னா, பரஸ்திரியின் மகன். இப்ப நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு டைட்டில் அவன் பேர்ல வருவதற்கு அவனே தான் தப்பு பண்ணானா? அவனுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. He was a result of somebody's mistake. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை யாரோ ஒருவருடைய பாதகத்து நிமித்தமா
யாரோ செய்த தவறான தீர்மானங்கள் நிமித்தமா இன்றைக்கு நீ பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஓ, நான் இதுக்கு பொறுப்பே இல்லை பாஸ்டர், என்னுடைய சூழ்நிலை எனக்கு இப்படி ஆயிருச்சு, கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை கனப்படுத்தும்படி உன்னை நினைவு கூறுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திமேயஸ் அப்படின்னா கிரேட்னஸ். அவர் என்ன, அவங்க அப்பா என்ன தீர்மானம் எடுத்தாரோ, எரியோவில் போய் என்ன பண்றாரு, குடியிருக்கிறார். அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். அதில் போய் குடியிருக்கிறதுனால அந்த அடுத்த தலைமுறை பார்வை இழந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறது. அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சூழ்நிலைக்கு அவன் பொறுப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்து அற்புதம் செய்தார். அல்லேலூயா. யாரோ ஒருவருடைய தவறான தீர்மானங்கள், யாரோ ஒருவருடைய தவறான வழிகாட்டுதல், இதன் விளைவு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். அவர் சொன்னார் இந்த காரியத்தை செய்தேன், இன்னைக்கு நான் சிரமப்பட்டு நிற்கிறேன். அவர் சொன்னதுனால நான் முதலீடு செய்தேன், இன்னைக்கு நஷ்டப்பட்டு நிற்கிறேன். கவலை வேண்டாம், கர்த்தர் உனக்காக இறங்கி செயல்படும் நாள் இது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆண்டு சொல்லிக்கிற இந்த வருஷம் கடனை முறிக்கிற வருஷம், கடன் என்னும் நுகத்தை முறிக்கும் வருடம். மற்றவர்களுடைய தீர்மானத்தினாலே நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு பிரச்சனையோட போராட்டங்களோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உன்னை கனப்படுத்தும் நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2, அதாவது 11:2. கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால், அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சில காலம் சில ஸ்லாக்கியங்களை அனுபவித்தான். சில காலம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவனும் தப்பு பண்ணலையே, அந்த மீறுதலுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லையே. ஆனால் சில காலத்துக்கு பிறகு பெரியவர்கள் அவனை துரத்தினார்கள். இன்றைக்கு ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல சில பெரியவர்களால் இனி துரத்தப்படலாம். இவனை வீடு வேணான்னு சொல்லிச்சு. ஆனால் 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. வீடு வேண்டாம் என்று சொன்னது தேவன் அவனை நினைத்தார். இப்ப நாடு அவனை தேடி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. ஒருவேளை சிலர் உங்களை துரத்தி இருக்கலாம், ஆனால் உங்களை துரத்தினவர்களே உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல்ல பார்த்து சொல்லுங்க, துரத்தினவங்களே வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன் ரொம்ப வித்தியாசமானது. துரத்தினவர்களை தேடி வருகிறார்கள். ஈசாக்கின் அனுபவம் அதுதான். ஈசாக்கை துரத்தினவர்களே ஈசாக்கை, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுலை யார் காயப்படுத்தினார்களோ, பவுலை சீலாவையும், அவர்களே காய கட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரியெல்லாம் மாறுதலாம் முடியுது, வேற ரிசல்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எவர்கள் காயப்படுத்தினார்களோ அவர்களே காயம் கட்டுவார்கள். இன்னொன்று கூட ஒன்று இருக்கு, நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யார் அழிக்க நினைக்கிறானோ அவனை வச்சு என்ன பண்ணுவார்? அலங்கரிப்பார். சூசான் அரண்மனையிலே ராஜா சொல்றான், ஆமான்ட்ட, அப்பா ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்னப்பா செய்யப்படும்? மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வாய்ஸ் உள்ள என்ன செய்யுது? மைண்ட் வாய்ஸ் உள்ள ஓடுது. என்ன ஓடுது? நம்மளது வர வேற யாரும் கனப்படுத்த போறா, அப்படிதானே? அது ஓடுன உடனே அவர் நினைக்கிறார், ஆஹா லிஸ்ட போடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருந்தாலும் அதை எனக்கு சாதகமா திருப்புவார்.
ஹல்லேலூயா. மைண்ட் வாய்ஸை கேட்டு ஆமான் என்ன பண்ணான் தெரியுமா? மட லிஸ்ட்டை போட்டான். ராஜா பார்த்தாரு, எல்லாம் ஓகேவா? இன்னைக்கு இருங்க ராஜா, இன்னொரு எண்ணிக்கிறேன். இப்போ 18, 19, 20, 21, இன்னும் ஒன்று சேர்த்துருவோம் ராஜா. சரி, அதையும் சேரு. எல்லாம் சேர்த்தோன்னே ராஜா சொன்னார், நீ சொன்னதில் ஒன்று கூட விடுபடாமல் இதை அனைத்தையும் கொண்டு போய் மொர்தெகாய்க்கு. இதுக்கு மேலே ஒரு ஹார்ட் அட்டாக் வேணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால உங்க மேலே யாராவது பொறாமப்படுறாங்க அப்படின்னா என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா போட்டுக்கோ, லிஸ்ட்டை போடு. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் அப்படி பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க மைண்டுக்குள்ள லிஸ்ட்டை போடு. ஏன் எல்லாமே எங்கே தான் வரப்போகுது? அழிக்க தேடுகிறவனை கொண்டே அலங்கரிக்கிற தேவன். ஸோ வீடு வேண்டாம் என்று சொன்னது, நாடு அவனை வருந்தி அழைக்கிறது. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாராலும் பைக்கப்பட்டார். In a way he was an illegitimate child. ஈசாயின் இடத்தில் பிறந்த போதிலும் ஈசாயின் மனைவியின் இடத்தில் பிறக்கவில்லை. எனவே சுதந்திர வீதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பாவா பார்த்து இறக்கப்பட்ட, அப்பா என்னுடைய அந்த கொஞ்சம் ஆடை என்ன பண்ணு, நல்லபடியா மெய், அந்த 100 ஆடை நீ என்ன செய்ய பார்த்துக்க, வீடு வேண்டாம் என்று தான் சொன்னது. தான் முதல் பெயர் சுபா வரைக்கும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசி வந்தபோது இவன் அழைக்கப்படக்கூட இல்லை, புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, டேவிட் மேல ஃபோக்கஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, திருப்பு, கேமராவை டேவிட் பக்கம் திருப்பு அப்படின்னார். முடிஞ்சு போச்சு. வீடு வேண்டாம் என்று சொன்னவனை நாடு தேடி வந்தது. தேவன் அவனை கொண்டாடினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டாடும் காலத்திற்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த பேக்ரவுண்டை நம்ம நிச்சயமா பார்க்கணும். நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் விளக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்படுறாங்க. மோசேயுடைய தலைமையில் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்கள் போய் சேர வேண்டும். ஆனால் அந்த ரோட் மேப் இருக்கு இல்லையா, எப்படி போகணும், எந்த வழியில் போகணும் அப்படின்றத மோசே தீர்மானிக்கவில்லை. அதை யார் தீர்மானித்தது தெரியுமா? தேவன் தீர்மானித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன இடத்துல அவர் கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் தயவு செய்து மேப்பு போட வேண்டாம். அல்லேலூயா. பிரச்சனை நமக்கு அதுதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், மைண்டை வச்சு மேப்பு போட்டு விட்டுறோம். இங்கே தானே, இப்படித்தானே, அப்படி கிடையாது. அவரு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சமுத்திர வழியே தான் போகணுமா, சிவந்த சமுத்திரத்தை வெளியே தான் போகணுமா? மேப்பு போட்டிங்கன்னா வேற ரூட்டை காட்டும். ஆனால் அங்கே மறைவான ஒரு யுத்தம் இருக்கிறது. பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபம்தான், ஆனால் அங்கே ஒரு மறைவான யுத்தம் இருக்கிறது. ஆனால் தேவனை நடத்துகிற பாதை இருக்கே, அவைகள் சரித்திர பாதைகள். அது சரித்திர பாதை. அதுக்கு முன்னாடி யாரும் அந்த பக்கம் நடந்தே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எரிகோ வழியே தான் போகணுமா? தேவையே இல்லை. ஆனால் எரிகோவின் வழியே தான் ரோட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அதை உடைச்சு தான் நீ போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனவே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இடங்கள், வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இலக்குகள், இதெல்லாவற்றிலும் நீங்கள் போய் செய்வதற்கு அவரே உங்களை நடத்துவாராக. ஆமென். எலியேசர் சொல்றான், என்னை நேர்வழியா நடத்தினான். பொண்ணு பார்க்க போறேன்னு ஒருத்தன் கிளம்புறான் ஊர்ல இருந்து, அப்படிதானங்க? யாராவது அவனை போய் கிணத்துல போய் நில்லுன்னு சொல்லுவாங்களா? என்னங்க இது, கல்யாணம்னாலே கிணத்துக்குள்ள விழுகிறதா? கிணத்துக்கிட்ட போய் என்ன பண்றீங்க, நிறுத்துறீங்களே. அவன் சொல்றான், ஆவியானவனை நேர்வழியான். எப்பா நேர்வழியா நடத்தினா ஊருக்குள்ளப்பா நடத்திருப்பாரு. அழகான பெண்கள் எங்க தான் இருக்காங்க? ஊருக்குள்ள தானே இருக்காங்க. நீ ஒரு சந்துக்குள்ள போ, ஒரு தெருவுக்குள்ள போ, உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பாரு, அங்கே போய் பாருன்னா, இல்லை இல்லை எனக்கு கொடுத்த அட்ரஸ் என்னது, கிணறு தாங்க. நீயா போன உன்னுடைய மேப் படி, மைண்டு மேப் படி போனா எத்தனை பிள்ளையை தேடுறது? அப்படித்தானே? செல்போனும் இல்லை இருந்தாலாவது, ஆபிரகாம் சார்
ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் முடி கொஞ்சம் சரியில்லையே, இப்போவே முடியலையே, அப்போ வேண்டாம். இந்த பிள்ளை நல்லா தெரியுது, கொஞ்சம் கலர் ரொம்ப கூட, ஈசாக்கோட கொஞ்சம் கூட தெரியுது, அதுவும் வேண்டாம். இது கலர் ரொம்ப டிம்மாக இருக்கு, அதுவும் வேண்டாம். ஒவ்வொன்றுக்கா இனி அவன் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாலும் அவனு எத்தனோட ஆண்டவரை கேட்கறது, ஆண்டவரே வெள்ளையாக இருக்குதான், ஆண்டவரே கருப்பாக இருக்குதான், ஆண்டவரே கொஞ்சம் குண்டா இருக்குதான், எப்படி இருந்திருக்கும்? இதுதான் மைண்டை போட்டு நம்ம மேப் போட்டு போனால் நமக்கு தொல்லை ஜாஸ்தி. ஆண்டவர் சொல்றபடி போய் என்ன பண்ணான் தெரியுமா? துறவுகிட்ட நின்னான், கண்ணை மூடுனான், கண்ணை திறக்கிறான், பதில் அவனை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை நான் சொல்றதுனால தம்பிமார் போய் கிணத்துக்கிட்ட நின்று கண்ணை மூடிடக்கூடாது. ஹல்லேலூயா, பரவாயில்ல, இப்படி ஒரு வழி இருக்கு போல இருக்கே, பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள துறவு. இங்கே கண்ணை மூடி ஜோமனிங்கன்னா கண்ணை திறந்த போது பார்க்கறது பொண்ணு அல்ல, கர்த்தரே கொண்டு வருவார். இல்லை, எல்லாத்திலையும் தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அப்புறம் இதை மட்டும் அவனாவது ஒட்டி எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் பெண் பார்க்கும் விதத்தை ஒருவர் விவரிக்கிறார். அல்லேலூயா. அதுதானே, நம்ம வைரல் ஆயிடுவோம். வைரல் ஆனால் போதுமா? வைரலாக கலங்குமே. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோடு மேப்பு தேவன் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, சில நாடுகள் சில ஊர்களின் வழியாக அவர்கள் போக வேண்டியது அவசியமாக இருந்தது. சில பாதையின் ஊடாக ஊடுருவித்தான் போக வேண்டும், வேற வழியில் இப்படி தாங்க போனோம். ஏன்னா நான் இல்லைங்க, அவர் தாங்க ரோடு மேப்பை போட்டிருக்காரு. அல்லேலூயா. இங்கேருந்து சென்னைக்கு புறப்பட்டு போகிறோம். நிறைய பேர் வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க சென்னைக்கு இங்கேருந்து. நான் அப்போல்லாம் நினைப்பேன், இந்த 4-வே போட்டவங்க திருச்சிக்காரங்கிட்ட மட்டும் காசு வாங்கிட்டாங்களோ பாருங்க, ஊருக்குள்ளேயே போட்டிருப்பான், மற்றதெல்லாம் வெளியே, ஊருக்கு வெளியே அப்படியே போகும். திருச்சியில் மட்டும் பாருங்க, ஊருக்குள்ளேயே போட்டு வச்சிடும். அதே மாதிரி ஆண்டவர் போட்ட ரோடு மேப் என்ன ஆகி போச்சு, ஊருக்குள்ளே போகிற மாதிரி. சில ஊருக்குள்ளே ஆண்டவரே அங்கே தான் ஊர் இருக்கே, அதை தாண்டி சுற்றி கித்தி போகலாம்ல, ஊருக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறார். அந்த ஊருக்குள்ளே போகும்பொழுது மோசே என்ன பண்ணுவான்னா, அவங்களுக்கு முதல் ஸ்தானாபதிகள் அனுப்புவான். அனுப்பி சொல்லுவான், ஐயா உங்கள் ஏரியா பக்கமாக நாங்கள் போக வேண்டியது இருக்குது. ஏதோ நாங்கள் 2 பேர் 3 பேர் நடந்து போனால் பொசுக்கு நீங்கள் தூங்குற நேரமே போயிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாட்டையே கூட்டிகிட்டு வரேன். அப்படி தானேங்க, 6 லட்சம் காலாட்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பேரையும் கொண்டு வரணும். அவ்வளோ மிருக ஜீவங்கள் இருக்குது, குட்டி குழந்தை எல்லாமே இருக்குது. அதில் வேறு எகிப்தில் கொள்ளையடித்த கொள்ளையும் இருக்குது. சாக்கு மூட்டை நிறைய தங்கத்தையும் என்ன பண்ணுறான், தூக்கிட்டு வர, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகணுமே. அல்லேலூயா. அப்படியே கொண்டு போகிறதுனால, ஒரு பெரிய கூட்டமாக போகிறதுனால உங்கள் தேசத்தை ஊடுருவி கடந்து செல்ல எங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்க. இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னா, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் 29லேருந்து 31 வரைக்கும் சடக்குன்னு வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும். ஒரு நிமிஷம் நிப்பாடுங்களேன். இவங்களுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் புசிக்க ஆகாரம்லாம் தேவைப்பட்டுச்சா என்ன? தேவைப்படலையா? தேவைப்பட்டுச்சா? படலை. ஏன் படலை? மண்ணா தினமும் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்களேங்க. ஆனால் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், ஞானம். இன்னொரு ஊருக்காரன்ட்ட போய் பேசுகிறோம், அவன்கிட்ட போய் மண்ணா, உனக்கே மண்ணானா என்னன்னு தெரியாது, நீ அவங்ககிட்ட போயிட்டு எங்களுக்கு மண்ணா வருதுன்னு அவன் நம்புவானா? அதனால என்ன சொல்கிறான் பாருங்க, புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாங்க. நான் காசு கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வாங்கிக்கிறேங்க. நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசே முதல்ல என்னதான் சொல்றாரு, சமாதானத்துக்கு ஏதுவா சொல்றாரு, இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, வாசிங்க தொடர்ந்து 30-31 வாசிக்கலாம். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள் என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11 அதில் 20. நியாயாதிபதிகள் 11 அதில் 20.
சீகோன் இஸ்ரவேலரை சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால். நம்பாததினால். அந்த பக்கம் என்ன போட்டுருக்குன்னா, ஆண்டவர் அவன் இருதயத்தை நம்பிட்டானா, கடினப்படுது. அதனால அவனால் என்ன பண்ண முடியல. நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே, நம்புறேன் போங்கன்னு இருந்தா பிரச்சனையே இல்லை. நம்பாததினால நஷ்டப்பட்டதோ தன்னுடைய மொத்த ஆளுகையும் தேசம். அப்படித்தானே? அப்போ இஸ்ரவேலர்கள் தேவன் சொன்ன வாக்கின்படியே சமாதானமாய் ஸ்தானாபதிகளை அனுப்பியும் காரியம் நடக்கவில்லை என்று அறிந்த போது கர்த்தர் சொன்னார், அவனை உன் கையில் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படியாக அவர்கள் யுத்தம் பண்ணி பாருங்க, யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினான். ஆனால் இஸ்ரவேலர் அவனை மேற்கொண்டார்கள். சீகோனின் சீமை இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சுதந்திர வீதமாய் மாறிவிட்டது. இப்ப தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு அருளி, வார்த்தையை கொடுத்து, பலனை கொடுத்து அவங்க சுதந்திரித்து கொண்ட ஒன்றுதான் சீகோனின் சீமை. இவ்வளோ பெரிய இடம் சுதந்திரிச்சு மட்டுமல்ல, அவங்களுடைய கையாட்சிக்கு அதை வைத்து உட்படுத்தி கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் எப்தாவுடைய காலம் வரைக்கும் அது அவங்களுடைய காணியாட்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இஸ்ரவேலர்கள் அதை வசப்படுத்தி, இது எங்களோட தான், எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திர வீதம் என்று வைத்திருக்கிறார்கள். 300 வருஷத்துக்கு பிறகு இந்த வழக்கு வருது. 300 வருஷத்துக்கு அப்புறம் அம்மோனியர்களின் ராஜா ஒருத்தன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? அந்த இடம் பூர்வீகமா எங்களுடையது. சீகோனே அது எங்கிட்ட இருந்து, அவன் சீகோன் எங்கிட்ட இருந்து எடுத்த இடம் தான் பாது, நீங்க சீகோன் இருந்து எடுத்துட்டீங்க, அதை நீங்க எங்களுக்கு திரும்ப என்ன செய்யுங்க, கொடுங்க. Something is been claimed or reclaimed by the enemy. இஸ்ரவேலுக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு சுதந்திர வீதமாக இருக்கிற, உங்களுக்கும் எனக்கும் தேவன் சுதந்திரிக்க கொடுத்து சொந்தமாக இருக்கிற ஏதோ ஒன்றை சத்ரு திரும்ப எடுத்துக்கொள்ள என்ன செய்கிறான், முற்படுகிறான். அம்மோனியர் என்றாலே அருவருப்புகள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. புதிய ஏற்பாட்டில் நாமே பரிசுத்த பூமி. நீங்க தானே, அப்படித்தானே? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் இருக்கிறோம், ஆலயமாக இருக்கிறோம். You are a holy land, you are a holy ground, you are the holy temple of the living God. பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் உங்களை அல்லது சுதந்திரமாகிய உங்களை, தேவனுடைய சுதந்திர வீதமாகிய உங்களை அருவருப்புகள் ஆக்கிரமிக்க நினைக்கிறது. அதுதான் இன்னைக்குள்ள செய்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அம்மோனியர்கள், அம்மோனிய ஆதிக்கங்கள், அம்மோனிய அதிகாரங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சியை அபகரிக்க நினைக்கிறது. ஆறுகள் ஓடும் தேசத்தை அபகரிக்க ஒரு சதி நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் கடைசியாக சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், இந்த இடம் வந்து ஒரு கட்டாந்தரங்க, அது கரட்டு காடுங்க, அதில் முள்ளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாதுன்னா எவனாவது கேட்பானா? அதில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் ஒரு கட்டாந்தர, நாங்கள் ஒரு முள்ளுக்காடு, நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நதிகள் ஓடுகிற தேசம். In the eyes of God, you are a fertile land, a land that is blessed by the rivers of God. Praise the Lord. Hallelujah. மூன்று நதிகள் இந்த தேசத்தில் ஓடுது. அதனால தான் 300 வருஷம் ஆனாலும் விடாம வந்து என்ன பண்றான் தெரியுமா? இதை கேட்கிறான். அர்னோன், யாப்போக்கு, யோர்தான், இந்த 3 நதிகளும் இந்த இடத்தை வளமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 நதிகளும் இந்த இடத்தை செழிப்பான பூமியாய் மாற்றி கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்றான் தெரியுமா? கேட்கிறான். இந்த சுதந்திர வீதம்
இந்த பூமி வேறு ஒன்றுமல்ல, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நம்மை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, ரட்சிப்பினாலே கிரயம் செலுத்தி நம்மை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மகாபராக்கிரமசாலியா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவன் தந்து ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மை சுதந்தரித்துக் கொண்டு நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீதிமொழி 4:23 திரும்ப வாசிக்கலாம். அதனாலதான் நீதிமொழி 4:23 என்ன சொல்லுது? வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. காத்துக்கொள்ளலனா என்ன நடக்குது? அருவருப்புகள் அத்துமீறி ஆக்கிரமிக்கிறது. அசுத்தங்கள் அத்துமீறி ஆக்கிரமிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க மைண்டை ஓப்பன் பண்ணாம, உங்க மனதை ஓப்பன் பண்ணாம உங்களுக்குள்ள சிறையிருப்புகளை கொண்டு வரவே முடியாது. சாத்தான் எந்த சிறையிருப்பை உங்களுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. without opening your mind. அல்லேலூயா. நம்ம ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று நம்ம ஸ்பிரிச்சுவலா இருந்தோம்னா நம்முடைய ஸ்பிரிட் will be governing us. நம்ம கார்னலா இல்ல நேச்சுரலா இருந்தோம்னா நம்முடைய மைண்ட் will be governing us. நீங்க சாதாரணமா மாம்சீகமா இருந்தீங்கன்னா உங்கள் மனது உங்களை ஆண்டு கொண்டிருக்கும். நீங்கள் ஆவிக்குரியவளா இருந்தால் உங்களுடைய ஆவி உங்களை ஆண்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம காமனா பேசுவோம். ஏன்னா ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ரோமர் 8ஆம் அதிகாரம் முழு நிச்சயமாய் செயல்படும் என்றால் அவன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. He cannot be defeated at all. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, குற்றப்படுத்த முகாந்திரம் இல்லை. ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க? You are led by the Spirit. அப்படி ஒரு லைஃப் வேணும்னா you need to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம நேச்சுரலா அல்லது வீக்கா இருக்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா your mind takes over. ஆனா அந்த மைண்டையும் ஓப்பன் பண்ணாம ஒண்ணுமே செய்ய முடியாது. டாக்டர்கிட்ட போய் சொல்றீங்க, டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணாம என் குடலை மட்டும் எடுத்துருங்களேன், முடியுமா? அதை திறந்தாதான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது. லூக்கால இருக்கு, 24 இருக்கு. கடைசியில் பார்க்கும் பொழுது அவர் அவர்களுடைய மனதை திறந்து, கண்களை திறந்தார், இருதயத்தை திறந்தார். கடைசியில் என்ன போட்டிருக்கு? மனதை திறந்து. சோ அவர் இஃபெக்டிவா ஊழியம் செய்யும்படி அவர் கண்களை மட்டும் திறக்கல, இருதயத்தை மட்டும் திறக்கல, என்னத்தையும் திறந்தாரு? மனதை திறந்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்துரு உங்க மனதை திறக்கிறதுக்கு பல மார்க்கங்களை வைத்திருக்கிறார், பல மார்க்கங்களை வச்சிருக்கிறார். அதுல ஒன்று என்ன? இந்த ஒன்று நான் சொல்ல போகிற ஒன்றுக்கு பலரும், இங்கே இருக்கிற பலரும் சிறைப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொன்னா நீங்க ஒத்துக்குருவீங்க, கரெக்ட் தான் பாஸ்டர், நானா யார்ட்டையுமே சொல்லலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மியூசிக் இதமான இசை, ரொம்ப இதமா இருக்கு. ஏன்னா அது இளையராசா வாசிச்சிருக்காரு. ரொம்ப இதமா இருக்கு. ஏன்னா ஏஆர் ரகுமான் வாசிச்சிருக்காரு.
அந்த இசை ஏன் அவ்வளோ இதமாக இருக்கு? ஏன் தெரியுமா? சத்ரு அதை பயன்படுத்தி உன் மனதை திறக்கிறான். நல்லா கவனிங்க. ஒரு அசுத்தாவிய துரத்துறது இசைதான், ஒரு அசுத்தாவிய கொண்டு வர்றதும் இசைதான். மறக்க வேண்டாம். மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த டூல் that the enemy uses. ஏன்? விழுந்து போன இந்த லூசிஃபர், he was a worship leader. அவன் ஆராதனை நடத்துகிறவனாக இருந்தான். அவனுடைய சிறகுகளை அப்படியே இறக்கை விரித்தாலே அதுல என்ன வருமா? மியூசிக் தான் வருமா? தெரிஞ்சு வச்சிருக்கான். இவன் வேற எதுக்குமே விழ மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், இதை செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான். ஆனா இளையராசா இதமா இருக்கு. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, you are deceived. நீ வஞ்சிக்கப்படுகிறாய். உனக்கு தெரியாத விதமாய் நீ வஞ்சிக்கப்படுகிறாய். ஏமாற்றப்படுவதற்கும் வஞ்சிக்கப்படுவதற்கும் ஒரே வித்தியாசம். ஏமாற்றப்பட்டவன் ஐயோ நான் ஏமாந்துட்டேனேன்னு தெரிஞ்சுக்கிறான். வஞ்சிக்கப்பட்டவன் ஏமாற்றப்பட்டும் இன்னும் அதை உணராமல் இருக்கிறான். விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை எடுப்பிக்கவே அவர் விரும்புகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அதன் திறப்புகளை அடைக்க வேண்டும். அதில் ஒரு திறப்பு தான் என்ன தெரியுமா? த்ரூ மியூசிக். யூ ஆர் என்டர்டைனிங் a music that is opening your mind to bring forth the weeds of the enemy. சத்ருவின் களைகளை உனக்குள்ளே விதைக்கும்படிக்கு அவன் இந்த இசையை பயன்படுத்தி உள்ள வந்து என்ன பண்றான்? விதைக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல மியூசிக் கேட்கணும், ஆராதிக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கு? நிறைய ஆவிக்குரிய பாடல் இருக்கு. ஃபாதர் பாடியிருக்கார், பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறார், ஆல்வின் தாமஸ் பாடியிருக்கிறார், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறாங்க. லேவியன்னு கூட ஒரு சீடி இருக்கு, கேட்டு பாருங்க. அல்லேலூயா. என்னடா சந்தடி சாக்கில் அவர் விட்ட சீடி. நாங்களும் லேவியன் அப்படின்னு என்ன பண்ணோம்? 2 சீடி வெளியிட்டோம். அதுக்கப்புறம் சீடி வெளியிடல, யோசிக்கல. நிறைய பாட்டு இருக்குன்னா கர்த்தருக்கு சுத்தமான நேரத்தில் அந்த பாடல்கள் என்ன செய்யும்? வெளியில வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். எசேக்கியேல் 47 லேசா திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 47. அல்லேலூயா. இந்த 3 நதிகளை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்க தான் சுதந்திர வீதம். கிறிஸ்து இயேசுவின் சுதந்திர வீதம் நீங்க தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலின் சபை அடைய வேண்டிய சுதந்திர வீதம் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே நாமே சுதந்திர வீதம். அவர் நம்மை அடைந்து விட்டார். இப்பொழுது நாம் அவரை அடைகிறோம். இப்படிதானே? அவருக்கு அருகில வாரோம், அவருக்கு பிரியமானது செய்கிறோம். நீங்களும் நானும் தான் நதிகள் உள்ள சுதந்திர வீதம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 47 அங்க சொல்லப்படுது பாருங்களேன். அப்படி பிரசனத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. அப்படிதானே? தண்ணீர், வாசப்படியிலிருந்து கசிந்த தண்ணீர், அதுதான் கடக்கக்கூடாத நதியாக மாறினது. வாசப்படியிலிருந்து கசிந்த தண்ணீர் கடக்கக்கூடாத நதியாக மாறினது. இப்போ நீங்க இந்த நதி உங்க வாழ்க்கையில, நீங்க நதிகள், உங்ககிட்ட இருந்து நதிகள் ஓடும். எந்த அளவுக்கு ஓடுதுன்றதை நீங்க தான் என்ன பண்ணணும்? தீர்மானம். இப்போ நான் கேட்குறேன், நீங்க தாங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். நீங்க தான் அது, உங்களுக்குள்ள தான் ஓடுது. உண்மையிலே ஓடுதா? ஓடுற அளவுக்கு இருக்குதா, இல்லை இப்போ தான் லைட்டாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கா? நீங்க கசிகிற அளவில் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆங்காங்கே ஈரப்படுத்துவீர்கள். நீங்க போற இடத்துல தேவனுடைய கிருபையை மட்டும் என்ன பண்ணுவீங்க? தெரியப்படுத்துவீங்க. லேசா இன்னார் மேல ஒரு என்னமோ ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஏன்? நீங்க கசிகிற அளவுக்கு தான் இருக்கீங்க. அடுத்த ஒரு லெவல் இருக்கு. அது என்னது? கணுக்கால் அளவு.
அந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்களும் நிலைத்திருப்பீங்க, மற்றவர்களை நிலைப்படுத்துவீங்க. You will cause others' faith to stand firm. மற்றவர்களை நிலைப்படுத்துகிற, மற்றவர்களை விசுவாசத்தை நிலைப்படுத்துகிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, கணுக்கால் லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கோம், பரவாயில்லையே. ரொம்ப தடுமாற்றத்தில், பயத்தில், பிரச்சனையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம போய் சொல்லி அவங்க விசுவாசம் இப்போ என்ன ஆயிடுச்சு, உறுதியாயிருச்சே. 3வது லெவலில் இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா, முழங்கால் வரைக்கும் ஓடுற ஓட்டம். அதில் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருப்பீங்க, மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நிச்சயமா அற்புதம் நடந்துருச்சு. ஏன்னா அது விடுவிக்கிற லெவல். இட்ஸ் a level of warfare. அதனால தான் முழங்கால் அளவு. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீங்க, மற்றவங்களையும் விடுவிப்பீங்க. அதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கு, என்னது, வேஸ்ட் லெவல். இது the level where you will produce, பிறப்பிக்கிற நிலை. அவன் சொல்லுகிறபடியே ஆகும். இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல் அழைப்பவர். அதே போல ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்து சொல்லுவார், நீ சொல்லுப்பா, அவன் சொல்லுகிறபடியே ஆகும். விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தில் என்ன சொல்றானோ அது அப்படியே ஆகும். பிறப்பிக்கிற லெவலில் ஆப்ரேட் ஆகுறீங்க. அதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கு, அது என்ன தெரியுமா, a level of being carried away. உங்களை தூக்கிட்டே போறார் ஆவியானவர். அவருக்கு தெரியுது பள்ளம் எங்கெல்லாம் இருக்குன்னு. அந்த பள்ளம் இருக்கிற இடத்துல அப்படியே என்ன பண்ணாரு, வளவு நீ பாஸ்டர், நான் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட தான் வந்தேன். ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவருக்கு ஊழியம் செஞ்ச பாருங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த சபையில் தேவன் அப்படி அநேகரை எழுப்புகிறார். உயிரோட்டமுள்ள ஒரு ஜீவ நதி, உன்னிலிருந்து நதிகள் புறப்பட்டு செல்லும். போயிட்டே இருப்ப. அல்லேலூயா தம்பி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா தம்பி, அப்படி அங்கிட்டு திருப்புங்க தம்பி. ஹல்லேலூயா. இதையும் கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டுறாதீங்க. அவைக்கு எப்போ உயிரோட்டமுள்ள சபையா இருக்கணும்னு சொல்லும்போது திடீர்னு அங்கிட்டு என்ன பண்ணணும், திருப்பணும். அல்லேலூயா. சரி, இப்போ இது சாதாரண நிலைமா இருந்தா போராட்டம் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரண நிலைமையா இருந்தா போராட்டமே கிடையாது. நீங்க நதிகள் உள்ள செழிப்பான நிலம். பிசாசுக்கு தெரியுது, இவனுக்கு கொஞ்சம் சும்மா உட்கார விட்டோம்னா இவன் பாட்டில் என்ன பண்ணிடுவான், இங்கேருந்து அப்படியே ராமநாடு வரைக்கும் ஆற போட்டுருவான், அங்கிட்டிருந்து அருப்புக்கோட்டை பக்கம் போட்டுருவான், திருச்சியை பக்கம் போட்டு அங்கிட்டிருந்து வரும்போதெல்லாம் 4-5 பேர்த்த என்ன பண்ணிடுவான், சபை கூட்டு வந்துடுவானே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நதி தான், ஆனால் இன்னும் என்ன செய்ய தெரியுமா, புறப்படவே இல்லை. வாசப்படியிலே இருக்கோம் நாங்கள், அப்படித்தானே. தாவீது மாதிரி வாசப்படியிலே தங்கி இருப்பதை என்ன பண்ணுறேன், நான் தெரிந்து கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டு உபதேசம், நீங்கள் புறப்பட்டு போங்கள், அப்படிதானே. நீ பாய்ந்து ஓடுகிற நதி, நீ பரிசுத்த பிரசன்னத்தில் இருப்பது நல்லது, ஆனால் இங்கிருந்து பாய்ந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். இலவசமாய் பெற்றுக்கொள்வது நல்லது, ஆனால் நீ இலவசமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நதி எதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கு தெரியுமா? இந்த 3 நதி அர்னோன்ல என்ன நடந்துச்சு? உபாகமம் 2:24 மற்றும் என்னாகமம் 21:26. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். ஆமென். என்னாகமம் 21:26. எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையில் இருந்து பறித்து கொண்டான். ஆமென். அல்லேலூயா. சீகோனை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, பறித்து கொண்ட சீகோன். அப்ப இந்த அர்னோன் ஆறு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரு வெற்றிக்கு அடையாளமா இருக்கு, ஒரு பிரகாசமுள்ள வெற்றி. அர்னோன் ஆறு ஒரு பிரகாசமுள்ள வெற்றியை பற்றி பேசுகிறது.
அங்க என்ன நடந்துச்சுன்னா, சீகோன் எதை பறித்து கொண்டானோ பறித்து கொண்டவனிடத்திலிருந்து பறித்து கொண்டார்கள். இதுதான் சிலுவையில் இயேசு செய்தார். கொலோசியர் 2:15 வாசியங்கள் உங்களுக்கு தெரியும். கொலோசியர் 2:15 வாசிங்க சீக்கிரம். கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனாலதான் ஜெப்தாவையும் ஜீசஸையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்றோம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வழக்கு அது 3 நதிகள் நிமித்தமா நடக்குது. 3 நதிகளால் செழிப்படைந்திருக்கிற நிலத்தைக்கு நிமித்தமா, நிலத்தை பற்றிய வழக்கு. என்ன அர்னோன்ல என்ன நடந்துச்சுன்னா, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறிச்சு. கல்வாரி சிலுவையிலே இயேசு சகலவற்றையும் உரிந்து கொண்டார். ஆமென். உங்களுக்குள் அவர் மகிமைப்பட்ட போது அவர் உரிந்து கொண்டார், வெற்றி எடுத்தார், வெற்றி சிறந்தார். ஆவியானவர் அருளப்பட்டார். உங்களுக்குள்ள இந்த வெற்றி நதி என்ன செஞ்சிருச்சு? புறப்படுது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஜீவ நதி. உங்களுக்குள்ள இருந்து வெற்றியின் ஆறுகள் பாய்ந்து ஓடுகிறது. அல்லேலூயா. 2வது யாப்போக்கு. ஆதியாகமம் 32:29 வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஒரு போராட்டம் ஆசீர்வாதமாய் மாறின இடம் தான் எனது யாப்போக்கு. யாப்போக்கு. யாக்கோபு யாப்போக்கின் நதிக்கரையில் பிந்தி தனித்திருந்து போராடுகிறான். ஒரு போராட்டம் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டம் மட்டும் நடக்கலைன்னா நமக்கெல்லாம் சாபம் தான் மிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு சாபம் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஓடுகிற இன்னொரு ஆறு என்ன தெரியுமா? ஆசீர்வாத ஆறு. வெற்றியின் ஆறு மாத்திரமல்ல, நீ போகிற இடமெல்லாம் நீ வெற்றியை கொண்டு வருகிற மாத்திரமல்ல, நீ போகிற இடமெல்லாம் நீ ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3 அதில் 13-14 நமக்கு தெரியும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களில் நின்று நம்மை மீட்டு கொண்டார், நீங்களாக்கி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3வது நதி யோர்தான். யோசுவா 4:14 வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். மேன்மை. யோர்தான் நதி என்னது? ஒரு மேன்மை. ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிலுவையிலே ஒரு சிறுமையை தேவன் நமக்காக எடுத்துக்கொண்டு மேன்மையை கொடுத்திருக்கிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிறது. ஒரு நதி வெற்றியை பிறப்பிக்கிறது, ஒரு நதி ஆசீர்வாதங்களை ஏற்படுத்துகிறது, இன்னும் ஒரு நதி மேன்மைகளை கொண்டு வருகிறது. நீங்க போற இடத்துல வெற்றினா உங்களை கொண்டாட மாட்டாங்களா? நீங்க போற இடமெல்லாம் ஆசீர்வாதம்னா உங்களை கொண்டாட மாட்டாங்களா? நீங்க போற இடத்துல மேன்மைனா உங்களை கொண்டாட மாட்டாங்களா? அதனாலதான் சத்துரு அருவருப்புகளை கொண்டு உங்களை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்துவின் சுதந்திர வீதம். இயேசு கிறிஸ்து என்னை கிரயம் செலுத்தி எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு நிலத்தில் வேலை செய்ய போனான். அந்த நிலத்திற்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருந்தது. அந்த பொக்கிஷத்து நிமித்தமாய் அவன் திரும்ப போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொண்டான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும்
அழிவே இல்லாத ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமாவை மீட்கும்படி, பொக்கிஷமான அந்த ஆத்துமாவை மீட்கும்படி, விலையேறப்பெற்ற அந்த ஆத்துமாவை மீட்கும்படி இவர் போய் தனக்குண்டான எல்லா மகிமையும், எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லாத்தையும் உங்களுக்காக விற்று அவர் ட்ரேடிங் பண்ணிட்டார். தன்னுடைய மகிமையெல்லாம் உங்களுக்காக கொடுத்து, யாருக்கு தெரியுமா? உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். சுதந்திர வீதமாகிய கர்த்தருடைய தோட்டமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து தேவன் நதிகளை புறப்பட வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க போற இடமெல்லாம் வெற்றி, நீங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீங்க போகிற இடமெல்லாம் மேன்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்றார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். பற்பல காவல் இருக்கிறது. அதில் பிரதானமான காவல் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவராலே நாம் காக்கப்படுவது. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று நிருபத்தில் எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜோமனை போகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லி ஜோமனை போகிறோம்னா, பாருங்க, நம்மெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கோம். நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஹாவ் a loophole for the enemy, பாஸ்டர் என் வாழ்க்கையில் இன்னும் சில திறப்புகள் இருக்கு பாஸ்டர், ஏதோ சில திறப்புகள் நான் தெரியாமல் திறந்து வச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி என் பலவீனங்கள் இருந்து நான் விடுவிக்கப்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதற்கு அதுதான் பிரதான நோக்கம். யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடிடலாம். பட் இஃப் தேர் இஸ் somebody, யாரோ ஒரு சிலர், என் வாழ்க்கையில் இன்னும் சில பலவீனம் இருக்கு, அவைகள் தலை தூக்குகிறது, என் மனது இவைகளுக்காய் திறக்கப்படுகிறது. அது அசுத்தமாக இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எனிதிங். நான் சொன்ன மாதிரி அடிக்ஷன் டு மியூசிக், எதுவாக இருந்தாலும் இது ஒரு தருணம், இது ஒரு வாய்ப்பு. கர்த்தரை விடுவிக்க விரும்புகிறார். வெட்கப்படாமல் எழுந்து நில். நீ வெட்கமே பட வேண்டாம். நன்றி அப்பா. எழும்புகிறவர்களுக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீ கர்த்தருடைய சுதந்திர வீதம். ஹல்லேலூயா, thank you Lord. நீ கர்த்தருடைய சுதந்திர வீதம். ஹல்லேலூயா, thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே,
என் மேல் மனமேற நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே, நீர் மீட்டுக் கொண்ட சுதந்திர வீதமாகிய எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எந்நாளும் உம்முடையதாகவே இருப்பதாக. அருவருப்புகள் அத்துமீறாதபடிக்கு, ஆகாமியங்கள் ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு, அசுத்தங்கள் எங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்களை பரிசுத்தம் பண்ண ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியருளும், உம்முடைய வசனத்தால் எங்களை சுத்திகரியும். தெய்வ மகிமை எங்களை பரிசுத்தம் பண்ணட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எழுந்து நிற்கிறவர்கள் மாத்திரமல்ல, உட்கார்ந்து இருக்கிறவங்களும் உங்களை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் பலவீனங்கள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. எங்கள் கண்களின் காட்சிகள், எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்கும் காரியங்கள், இவைகளெல்லாம் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. Thank you, Holy Spirit. We are allowing your word to minister to us. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி இடம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி இடம் கொடுக்கிறோம். அருவருப்புகள் அணுகாதபடிக்கு அக்கினினாலே ஒரு வேலி அடைப்பீராக. Thank you, Holy Spirit. உயிரோட்டமுள்ள நதி, ஜீவ நதி, நீ பாய்ந்து செல்லும் இடத்தில், நீ புறப்படும் இடத்தில், நீ சஞ்சரிக்கும் இடத்தில் வெற்றி பதிவாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மேன்மைகள் கடந்து வரும். Thank you, Lord Jesus. உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, போஸ்ட் லைவ்ல அதை பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் மூலமாக ஊழியம் செய்யும். எல்லா துதி கன மகிமை மிக செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. கையிட்டு செய்யும் கிரியைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்புறம் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.